2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் தப்பு இல்லாம கரெக்டா போட முடியும். சரிங்களா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க லோ ஃபீஸ்ல நல்ல அட்டானமஸ் காலேஜ் கேட்டாலும் சரி, இல்ல 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ஃபுல் ஃப்ரீயா படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய குரூப் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ கைடன்ஸ் மட்டும்தான். நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் இது உண்மையாவே ஃப்ரீ கைடன்ஸ் அப்படின்ட்டு. முழுக்க முழுக்க ஃப்ரீ கைடன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன், கவுன்சிலிங்கை 3 ரவுண்டா பிரிச்சு நடத்துவாங்க. ஒரு ரவுண்டுக்கும் 13 நாள் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த 13 டேஸ் ப்ராசஸையும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை யாராவது பார்க்கலாம், இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த 13 டேஸ் கவுன்சிலிங் ப்ராசஸையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1ல பிரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லோ கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 3ல, இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல கொண்டு வருவாங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 200 கட் ஆஃப்ல இருந்து 179 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வருவீங்க. அதே மாதிரி 178 கட் ஆஃப்ல இருந்து 142 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வருவீங்க. அதே மாதிரி 141 கட் ஆஃப்ல இருந்து 77.50 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வருவீங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து ரவுண்ட வந்து பிரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரவுண்ட பிரிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ரேங்கிங்னு ஒன்று கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 2 ரேங்கிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கும் 2 ரேங்கிங் கொடுப்பாங்க. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ரேங்கிங், அதாவது நீங்க கிளாஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் மார்க் எடுக்கிறவங்க செகண்ட் ரேங்க் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் பேசிஸ்ல ரேங்கிங் ஜெனரல் ரேங்கிங்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படின்றது தான் ஜெனரல் ரேங்கிங். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கிங்னு ஒன்று கொடுப்பாங்க. கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னா, இப்போ நீங்க பிசி கம்யூனிட்டினா பிசி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எத்தனாவது இடமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எம்பிசி கம்யூனிட்டினா எம்பிசி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எத்தனாவது இடம் இருக்கீங்க. எஸ்சினா எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எத்தனாவது இடமா இருக்கீங்க. உங்க கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது மார்க் வாங்கிட்டீங்க, எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தான் கம்யூனிட்டி ரேங்கிங். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜெனரல் ரேங்கிங்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓவரால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து தான் ஜெனரல் ரேங்கிங். ஓவரால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஜெனரலா நீங்க எத்தனை ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படின்றது தான் ஜெனரல் ரேங்கிங். கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்றது உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படின்றது தான் கம்யூனிட்டி ரேங்கிங். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஜெனரல் ரேங்கிங்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 ரவுண்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். சரிங்களா? இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்ல வருவாங்க. சரிங்களா? இவங்களுக்கும் ரவுண்ட் 2ஆ பிரிப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 7.5ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். அப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களை 7.5, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5னு ஒரு ரவுண்ட் நடத்துவாங்க. அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் கவுன்சிலிங் சொல்லி கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? ரெண்டாவது தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் கவுன்சிலிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க 2 பேருக்கும் இந்த 13 டேஸ் ப்ராசஸும் நடக்குமா கவுன்சிலிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்களுக்கு 2 டேஸ்லயே கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிருவாங்க. இந்த 13 டேஸ் ப்ராசஸுமே 2 டேஸ்லயே வந்துடும் அவங்களுக்கு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டு காலேஜ், டிஎஃப்சி போடுறது, டிஎன்ஏ ஒர்க், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எல்லாமே 2 டேஸ்லயே வந்துடும் அவங்களுக்கு.
சரிங்களா. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 2 டேஸ்லேயே கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 டேஸ்ல கவுன்சிலிங் முடிஞ்சு 1 டே கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் கவுன்சிலிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 1 கவுன்சிலிங், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 3 கவுன்சிலிங். ஓகேவா. இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எல்லாமே ஒரே டேட்ல நடக்குமானா இல்ல. சரிங்களா. ஒரு கவுன்சிலிங்கும் 15 டேஸ் கேப்ல தான் நடக்கும். சரிங்களா. இப்போ இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜூலை 15ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. ஜூலை 15ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜூலை 30ஆம் தேதி தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ இவங்களுக்கு ஜூலை 15ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஜூலை 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு ரவுண்ட் 3ல இருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க. சரிங்களா. அதனால பயப்பட தேவையில்ல. இப்போ இந்த 3 கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் ஃபெயில் ஆகுறாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட் வந்து மறுபடியும் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி உள்ள வருவாங்க. அவங்களுக்காக நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங் தான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். சரிங்களா. இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் 2 டேஸ்ல தான் நடக்கும். இந்த மாதிரி 13 டேஸ் ப்ராசஸ் அதுக்கு கிடையாது. இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் SC/SCA கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். சரிங்களா. இந்த SC/SCA கவுன்சிலிங் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்ட்லயும் SC ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லயும் SC ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. சப்ளிமெண்டரியும் SC ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்புறம் எதுக்காக அவங்களுக்கு தனியா ஒரு கவுன்சிலிங் நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா SC/SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா சீட்ஸ் வந்து அலாகேட் பண்றாங்க இல்லையா அந்த சீட்ஸ் வந்து நிறைய வந்து ஃபில் ஆகாம அப்படியே வேக்கண்டா இருக்கும். அதை ஃபில் பண்றதுக்காக தான் இந்த SC/SCA கவுன்சிலிங் சொல்லிட்டு தனியா நடத்துறாங்க. சரிங்களா. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 சீட்டையும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. ரிசர்வேஷன் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் பிரிப்பாங்க. சரிங்களா. ஒரு டிபார்ட்மெண்ட்ல 100 சீட் இருக்குன்னா அந்த OC கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு 31% சீட்டும், BC கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு 26.5% சீட்டும், BCM கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு 3.5% சீட்ஸ், MBC ல இருக்கவங்களுக்கு 20% சீட்ஸ், SC ல இருக்கவங்களுக்கு 15%, SCO ல இருக்கவங்களுக்கு 3%, ST ல இருக்கவங்களுக்கு 1%. இந்த மாதிரி வந்து பெர்சன்டேஜ் வைஸா சீட்ஸா பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா. இப்போ 100 சீட் இருக்கா 100 சீட்டை ஒரே கம்யூனிட்டி இருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டில இருக்கவங்களுக்கு BCனா இவ்வளவு சீட்டு, SCனா இவ்வளவு சீட்டு, STனா இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு அப்படின்னு சீட்டை வந்து பிரிச்சு தான் கொடுப்பாங்க ரிசர்வேஷன் பேசிஸ்ல. சரிங்களா. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்கோ அந்த வேக்கண்ட்டை அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களால மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ BC கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். CSE டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 சீட் இருக்கு ஒரு காலேஜ்ல. இப்போ இந்த MBSCல இருக்கவங்க வந்து இந்த BC கம்யூனிட்டியில இருக்கவங்கள விட மார்க் அதிகமா எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது BCல இருக்கக்கூடிய 10 சீட்ல ஒரு சீட்டை MBCல இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க மார்க் வந்து கம்மியாவே BC கம்யூனிட்டியில இருக்கவங்க மார்க் கம்மியாவே எடுத்திருந்தாலும் அவங்க கம்யூனிட்டி சீட்டை அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. MBC கம்யூனிட்டியில இருக்கவங்க மார்க் கம்மியாவே எடுத்திருந்தாலும் BC கம்யூனிட்டியை கம்பேர் பண்ணும்போது இவங்க மார்க் கம்மியாவே எடுத்திருந்தாலும் கூட இவங்க கம்யூனிட்டி சீட்டை இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி SC சீட்டை அவங்களுடைய கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சீட்டை உங்களுக்கு ரிசர்வேஷன் பேசிஸ்ல கொடுப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி OC கம்யூனிட்டியில ஒரு 31% சீட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 31% ரிசர்வேஷன் சீட்ஸை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி BC சீட்டை BC தான் எடுக்கணும், MBC சீட்டை MBC தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து OC கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய சீட்டுக்கு கிடையாது. OC கம்யூனிட்டியில ஒரு 10 சீட் இருக்குன்னா அந்த 10 சீட்டை MBCல இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், BCல இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், SCல இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், STல இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் ஒருத்தவங்களுக்கு ஏன் 2 ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்காக தான். கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்களுடைய சீட்டை அவங்களே எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதுல யார் அதிகமா எடுக்கிறாங்க யார் கம்மியா கட் ஆஃப் எடுக்கிறாங்க
இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ரவுண்ட் 1ல ஒரு 100 சீட் இருக்குன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த 100 சீட்டை ரிசர்வேஷன் பேசிஸ்ல பிரிக்கிறாங்க இல்லையா? அப்படி பிரிக்கும் போது அந்த ரிசர்வேஷன் அதாவது அந்தந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க அவங்களுக்கான சீட்டை ஃபுல்லா எடுத்து முடிச்சிடுறாங்க. 100 சீட்டுமே ஃபில் ஆயிடுது அப்படின்னா ஸோ அதை எப்படி நீங்க ரவுண்ட் 2ல இருக்கவங்க கண்டுபிடிக்கிறது? சீட்டு முடிஞ்சிருச்சு, ரவுண்ட் 1ஓட சீட்டு முடிஞ்சிருச்சுன்னு ரவுண்ட் 2ல இருக்கவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல சீட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரம் 000 கொடுத்துருப்பாங்க. சீட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று வெளியிடுவாங்க. கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சுதான் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ரவுண்ட் 1ஓட சீட்டு முடிஞ்சிச்சா இல்ல ரவுண்ட் 1க்கு அப்புறமும் சீட் இருக்கா அப்படின்றத நீங்க இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சீட் மேட்ரிக்ஸ்ன்றது எதுக்காகன்னு. ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட் இருக்கு, எவ்வளவு சீட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி இந்த சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு காலேஜ் வந்து லைக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே நேம்ல வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது பர்டிகுலரா அந்த காலேஜை மட்டும் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ வெங்கடேஸ்வரான்னு ஒரு காலேஜ் இருக்குன்னா வெங்கடேஸ்வரா வந்து ஈரோடுல ஒரு வெங்கடேஸ்வரா இருக்கு, அதே மாதிரி சென்னையில 2 வெங்கடேஸ்வரா இருக்கு. இது அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரே பேர்ல காலேஜஸ் இருக்கு. நாங்க எப்படி பர்டிகுலரா காலேஜ் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு காலேஜுக்கும் ஒரு கவுன்சிலிங் கோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங் கோடை வச்சுதான் நீங்க காலேஜை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த கவுன்சிலிங் கோடை நாங்க எங்க போய் தேடுறது, எப்படி தேடுறது அப்படின்னா அதையும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் இதுதான் கவுன்சிலிங் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலிங் கோடை வச்சுதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பயோடெக்னாலஜி எல்லா காலேஜ்லயும் இருக்காது, ஏதாவது ஒரு சில காலேஜஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்கு என்ன கோர்ஸ் இல்லைன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு முன்னாடி. இந்த ஒவ்வொரு காலேஜ் இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு காலேஜ் அட்டானமஸா நான் அட்டானமஸா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதையும் உங்களுக்கு பிடிஎஃப்ஆ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காலேஜ்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கும் பிரான்ச் கோடுன்னு இருக்கு. பிரான்ச்சஸ் அதாவது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சினா சிஎஸ்சிக்கு என்ன பிரான்ச் கோடு, இசினா இசிக்கு என்ன பிரான்ச் கோடு, ட்ரிபிள்இனா ட்ரிபிள்இக்கு என்ன பிரான்ச் கோடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரான்ச் கோடு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ நம்ம இசின்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எப்படி சொல்லுவோம், இசிஇ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். ஆனா அவங்க கொடுத்துருக்கூடிய பிரான்ச் கோட்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் இசி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதான் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்குமே ஒரு பிரான்ச் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறேன், நான் என்ன பிரான்ச் கோடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்க போறேன், என்னுடைய பிரான்ச் கோடு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச் கோடையும் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கு பேர் தான் இ புக்லெட். சரிங்களா? இ புக்லெட்ல வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோடு, அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸோட பிரான்ச் கோடு என்ன, அண்ட் வந்து அந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அந்த காலேஜோடைய லொகேஷன் என்ன, அண்ட் வந்து அந்த காலேஜ் அட்டானமஸா நான் அட்டானமஸா, அந்த காலேஜுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் என்ன, எல்லாமே A to Z கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி இந்த இ புக்லெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பிடிஎஃபா இருக்கும். ஸோ இதையுமே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸ்னா என்ன, இ புக்லெட்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இ புக்லெட் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துக்கோங்க. சீட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த வருஷம் மாறும், இ புக்லெட் ஆனால் மாறாது. வருஷம் எல்லா காலேஜுக்கும் அதே கவுன்சிலிங் கோடு தான், அதே பிரான்ச் கோடு தான். சரிங்களா? என்ன மாறுதல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் நான் அட்டானமஸா இருந்த காலேஜ் இந்த வருஷம் அட்டானமஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாறுதல் மட்டும் தான் இருக்குமே தவிர காலேஜ் கோடும் பிரான்ச் கோடும் உங்களுக்கு இ புக்லெட்ல மாறாது. அதனால லாஸ்ட் இயர் இ புக்லெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா? மேக்ஸிமம் அது 000 இருக்கும். 00னா சீட்டே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அந்த சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் சொல்லி முடிச்சுட்டா சீட் மேட்ரிக்ஸ்னா என்ன, இ புக்லெட்னா என்ன
என்னன்னு சொல்லி என்னென்ன கவுன்சிலிங் இருக்கு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஜெனரல் கவுன்சிலிங் அண்ட் வந்து SC/SC கவுன்சிலிங், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு நான் A to Z சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா. வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கைட் பண்றேன். சரிங்களா? நீங்க லோ ஃபீஸ்ல நல்ல அட்டானமஸ் காலேஜ் கேட்டாலும் சரி, இல்லைன்னா 7.5 ரிசர்வேஷன்ல நல்ல அட்டானமஸ் காலேஜஸ் கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன காலேஜஸ் இருக்கு உங்க கட் ஆஃப்க்கு அப்படின்னு. அதனால மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் குரூப் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.